கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மீம் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலி இந்த மீமில் மங்கோலியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி கிண்டல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கடலே இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு எப்படி நேவி வந்தது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, மங்கோலியா ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி, அதாவது நிலங்களால் சூழப்பட்ட ஒரு நாடு. குறிப்பாக சொல்லணும்னா கடலுக்கும் இந்த நாட்டுக்கும் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி கடலே இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு எப்படி நேவி வந்தது, அது மட்டும் இல்லாமல் அப்படி வந்த நேவி கவர்மெண்ட் கிட்டே இருந்தது எப்படி ப்ரைவேட்டுக்கு மாறுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். 11th செஞ்சுரியில் ஜிங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்தார். அந்த நூற்றாண்டில் இருந்த மிகப்பெரிய அரசர்னு சொல்லலாம். எதனாலனா ரஷ்யா, பெர்சியா, ஈஸ்ட் யூரோப், மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சுருந்தார். லேட்டர் அவருக்கு அப்புறம் அவருடைய பேரனான குப்லாய் கான் 12th செஞ்சுரியில் மங்கோலியாவோட அரசனாக இருந்தார். அவருமே கொரியா, சைபீரியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுருந்தார். அப்படி தான் சைனாவில் ஷியாங்யாங் அப்படிங்கிற பகுதியை கேப்சர் பண்ணுறதுக்காக வேண்டி 2 நாட்டுக்கும் போர் நடந்துட்டு இருந்தது. அந்த டைமில் தான் ஃபஸ்ட் டைமாக மங்கோலியா நேவி அப்படிங்கிற ஒன்றை பில்ட் பண்ணுறாங்க. கோஸ்ட்லைன், அதாவது கடல் பகுதியே இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு எப்படி நேவி வந்ததுன்னா, அங்கே கடல் இல்லைனாலும் ஹோவ்ஸ்கால் அப்படிங்கிற பெரிய லேக் ஒன்று இருக்குது. அது மூலயமா கிட்டத்தட்ட 5000 ஷிப்ஸை பில்ட் பண்ணி சைனாவை அட்டாக் பண்ண அனுப்பி அது மூலயமா அந்த கண்ட்ரியும் கேப்சர் பண்ணுறாங்க. இப்படி தான் ஃபஸ்ட் டைமாக அங்கே நேவி ஒன்று அப்படியே வந்தது. அதே மாதிரி குப்லாய் கான் ஜப்பான் கண்ட்ரியும் அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்காக வேண்டி எக்கச்சக்கமான ஷிப்ஸை பில்ட் பண்ணி அந்த லேக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த தடவை ஜப்பான் மங்கோலியாவை தோற்கடிச்சிருது. இந்த தோல்வி மங்கோலியாவுக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குப்லாய் கானுக்கு அப்புறம் வந்த எல்லா அரசர்களும் நாட்டை பெருசாக வழிநடத்த தெரியாததுனால அவங்க ஆல்ரெடி கைப்பற்றி வச்சுருந்த ரஷ்யா, பெர்சியா, ஈஸ்ட் யூரோப், சைனா, மிடில் ஈஸ்ட் இந்த எல்லா கண்ட்ரீஸுமே 13th செஞ்சுரி, அதாவது 13ஆம் நூற்றாண்டு கடைசி டைமில் ஒன்றா பிரிய ஆரம்பிச்சிது. இதனால் அந்த நேவியோடைய பயன்பாட்டும் ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. 1922 சோவியத் யூனியன் வந்ததுக்கப்புறம் மங்கோலியா அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சோவியத் யூனியன் மங்கோலியாவுக்கு டக்போட் அப்படிங்கிற ஒன்று கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதனால் 1930 மங்கோலியன் நேவி திரும்பவும் ரீபார்ன் ஆகுது. இந்த டக்போட் அப்படிங்கிறது என்னதுன்னா, பொதுவாக ஒரு பெரிய ஷிப் ஒன்று நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது இன்ஜின் ஆஃப் ஆகிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமால் அது அங்கேயே நின்றுட்டாலோ அதை டோ பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது தான் டக்போட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மங்கோலியா இந்த டக்போட்டை அதுக்காக வேண்டி யூஸ் பண்ண போகிறது இல்லை. அந்த மங்கோலியாவில் பெரிய ஆயில் ஹப் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற ஆயில்ஸை நார்த்துலேருந்து சவுத்துக்கு கொண்டு போகணும். லேண்ட் வழியாக கொண்டு போனால் கிட்டத்தட்ட 4 days மேலே ஆகும். அதுவே அதை கோவிஸ்கால் லேக் வழியாக கொண்டு போனால் வெறும் 8 மணி நேரத்தில் அந்த டக்போட் மூலயமா அங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம். இதுக்காக வேண்டி தான் மங்கோலியாவில் நேவியும் திரும்பவும் கொண்டு வந்தாங்க. லேட்டர் 1990s சோவியத் யூனியனான கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் போனதுக்கப்புறம் மங்கோலியாவில் இருந்த அந்த ஆயில் ஹப்பை இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. இதனால மங்கோலியன் நேவியோட தேவையும் போயிடுச்சு. அதனால 1997 மங்கோலியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்த நேவியை டோட்டலாக ப்ரைவேட் செக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த நேவி வெறும் 7 பேரை வச்சு அங்கே வர டூரிஸ்ட்டுகளுக்கு சுற்றி காட்டுறதுக்காக வேண்டி தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.